ஹதரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை அந்நிய மனிதரின் தோற்றத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நாவாலும் மனதாலும் நீர் சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வது, உடலுறவிற்கு பின் தூய்மை பெற குளிப்பது, ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது, ரமலான் மாத நோன்பு நோற்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்காரியங்களை நிறைவேற்றிவிட்டால் நான் முஸ்லிமாகி விடுவேனா என்று கேட்க, ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். தாங்கள் உண்மையையே கூறினீர்கள் என ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார். அல்லாஹ் 5 வேளை தொழுகைகளை கடமையாக்கி உள்ளான். எவர் இத்தொழுகைகளுக்காக நல்ல முறையில் ஒழு செய்து விரும்பத்தக்க நேரத்தில் தொழுது அமைதியான முறையில் ருக்கூ சஜிதாவை செய்து பயபக்தியுடன் தொழுகிறாரோ அவரை அவசியம் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எவர் இத்தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றாமல் பயபக்தியின்றி தொழுகிறாரோ அவருக்கு மன்னிப்பின் எந்த வாக்குறுதியும் இல்லை. அவன் விரும்பினால் மன்னிக்கலாம், விரும்பினால் தண்டிக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹதரத் உபாதத் இப்னு சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் தொழுகையை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகையின் காரணமாக ஈருலக வெற்றியை நாம் அடைய முடியும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் எது ரொம்ப பிடிக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சூரியன் எவைகளின் மீது உதயமாகிறதோ அவை அனைத்தையும் விட சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்வது எனக்கு மிக பிரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே நாமும் இந்த உலகத்தை விட அல்லாஹ்வின் நினைவை கொண்டு செல்லக்கூடிய, நம் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய இந்த கலிமாக்களை நாம் சொல்லி வர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இவற்றின் கூலியும் நன்மையும் நிலைத்திருக்கும். உலகம் தன் சகல 4 கலிமாக்கள் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவை. அவை சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்பவை ஆகும். இவற்றில் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் எந்த குற்றமும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் சமுரத் இப்னு ஜுந்துப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். இன்னொரு அறிவிப்பில், இந்4 கலிமாக்களும் மேன்மை மிக்க குர்ஆனிற்கு பிறகு மிக சிறந்தவை, மேலும் இவை சங்கை மிக்க குர்ஆனுடைய கலிமாக்களே என்று கூறப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, இந்த கலிமாக்களை நாம் அதிகமாக வாழ்வில் ஓதி வர வேண்டும். நமது வாழ்வை நாம் சிறப்பாக்கி கொள்ள இந்த கலிமாக்கள் நமக்கு உதவியாக இருக்கும்.